ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து பவர் பிஐயில் வந்து பேசிக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ பவர் பிஐ ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணி முடித்த உடனே பிளாங்க் ரிப்போர்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். பேங்க் ரிப்போர்ட் குள்ளே போன அப்புறம் நான் இங்கே வந்து என்னோடய டேட்டா வந்து கெட் பண்ணுறேன். எங்கேருந்தால் என்னோடய லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து நான் அந்த எக்ஸல் டேட்டா வந்து நான் எடுக்கிறேன். அதுக்கு நான் ஆஃப் கெட் டேட்டா கொடுத்து ஃபோல்டர் கொடுத்து அதில் ஆல் ஃபைல்ஸ்ன்னு செலக்ட் பண்ணி ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நான் என்னோடய பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை நான் இங்கே இம்போர்ட் பண்ணுறேன். எக்ஸல் டாக்குமெண்ட்டை இது மேபி சிஎஸ்வி எந்த ஃபார்மேட்டை வேணால், பேசிக்காக நம்ம சிஎஸ்வின்றது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அதை இம்போர்ட் பண்ணோடனே ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுக்குறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்த உடனே எனக்கு அந்த எக்ஸலில் இருக்கிற எல்லா டேட்டாஸும் வந்துடும். இப்போ நான் அதை ரைட் கிளிக் கொடுத்து எனக்கு வந்து ஒரு குவேரியாக வந்து க்ரியேட் பண்ணுன்னு சொல்லி நான் குவேரியாக க்ரியேட் பண்ணுறேன். இங்கே சைட்டில் பார்த்தீங்கன்னா நான் அந்த குவேரிக்கு வந்து நான் நேம் வந்து ரீசேஞ்ச் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 4 இருக்கு இல்லையா, நம்ம இம்போர்ட் பண்ண 4 டாக்குமெண்ட்ஸ் அந்த ஃபோல்டருக்குள்ளே 4க்குமே வந்து நம்ம குவேரி க்ரியேட் பண்ணி நேமை வந்து ரீநேம் பண்ணணும். ஓகே, இது எதுக்கு பண்ணுறோன்னு நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இப்போ அந்த 4க்குமே ரீநேம் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு அந்த 4 குவேரி கிடச்சிரும். ஓகே, இப்போ இது எப்படி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் எப்படி பண்ணலாம், எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணலாம், இது வந்து எக்ஸலுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். என்ன இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு எக்ஸல், அவ்வளோதான் பவர் பிஐன்றது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளைடு ஸ்டெப்ஸ்ன்னு இருக்குது. அப்ளை ஸ்டெப்ஸ்ன்னு நம்ம டெலீட் பண்ணுறது, ஆட் பண்ணுறது எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து இதில் வந்து எனக்கு வந்து அப்டேட் ஆகும். ஒரு காலம் இருக்குது இதில், நான் அந்த டேட்டுன்ற இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுன்னா, காலம் வந்து ஃபஸ்ட் ரோ இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம வந்து மேக் ஃபஸ்ட் ரோ அஸ் எ ஹெட்டர், நான் ஹெட்டர் கொடுத்துக்கிறேன். அடுத்து இப்போ டேட்டா இது எல்லாமே இருக்கும். ஓகே, டேட்டு, டைமு. இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இயரில் ஃபில்டர் அவுட் பண்ணணுமோ அந்த இயரில் வந்து நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணலாம். ஓகே, அந்த ப்ராசஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபஸ்ட் ரோ வந்து ஹெட்டராக கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டில் கொடுத்தா எல்லா டாக்குமெண்ட்லேயும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் வரி இல்லை. இப்போ நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இயருக்கு வந்து நான் ஃபில்டர் அவுட் பண்ணணும், பர்டிகுலர் மந்த்துக்கு நான் ஃபில்டர் அவுட் பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஓகே, அந்த ஆப்ஷன்லேருந்து நீங்கள் டேட்டுன்னா டேட், இயர் இதுலேயே நீங்கள் ஃபில்டர் அவுட் பண்ணலாம். இல்லை எனக்கு தனியாக ஒரு காலம் க்ரியேட் பண்ணி அதில் நான் ஆட் பண்ணணும்னா பக்கத்துலேயே ட்ரான்ஸ்ஃபார்ம் பக்கத்துலேயே ஆட் காலம் இருக்கும். அதில் போய்ட்டு பர்டிகுலர் இயரை வந்து நீங்கள் ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும்னா இப்போ டேட்டா வந்து நான் ஃபில்டர், நீங்கள் டேட்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு எந்த இயர், மந்த் எது வேணுமோ அதை கொடுத்துறேன். இப்போ நான் இயர் அண்ட் கொடுக்குறேன். இயர் அண்ட் கொடுத்தோன்னே எனக்கு பர்டிகுலராக அந்த இயர் மட்டும் செலக்ட் ஆகும். ஓகே, அந்த இயரில் எத்தனை இது குவாரிஸ் இருக்குன்றதை மட்டும் எனேபிள் ஆகும். இப்போ எனக்கு வேண்டாம், இது திருப்பி நான் வந்து பின்னாடி வரணுன்னா பின்னாடி ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் வந்து அப்ளைட் ஸ்டெப்ஸில் போய்ட்டு டெலீட் பண்ணாதான் பண்ண முடியும். ஓகே, இல்லை எனக்கு புதுசாக ஆட் பண்ணோம்னா புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ணி ஆட் காலம்ஸில் போய்ட்டு இயரில் போய்ட்டு செப்பரேட் நியூ காலம் கொடுத்தீங்கன்னா காலம் வரும். இல்லை லோட் மோர் கொடுத்தா எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த் மட்டும் பர்டிகுலராக நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். டேட்டாவை எப்படி கெட் பண்ணுறது, கெட் பண்ணி டேட்டாவை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி முடிச்சு எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணுறது, அதை பற்றி தான் இங்கே நம்ம வந்து பார்த்தோம். இன்கேஸ் இதை வந்து எப்படி பர்டிகுலர் காலம்லேயே நம்ம வந்து இது பண்ணுறது, இல்லைன்னா புதுசாக எப்படி ஒரு நியூ காலம் க்ரியேட் பண்ணி அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறதுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் காலம்ஸில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபில்டர் அவுட்டு, டேட்டா லேக்கு, அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. இது நம்ம அப்கமிங் செக்ஷன்ஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து பேசிக் ஸ்டெப்ஸ் எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. இது வந்து நீங்கள் டேட் வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். என்ன இயர் அது மட்டும் தான் இல்லை, டேட்டு, டைமு எல்லாத்தையும் வச்சுமே நீங்கள் வந்து இதில் ஃபில்டர் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு பேசிக் நீட் என்னென்னா பர்டிகுலர் டேட்டா செட் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த டேட்டா செட் நீங்கள் எங்கேருந்து வேணால் எடுத்துக்கலாம். டவுன்லோடட் ஃபைல்லேருந்து மட்டும் கிடையாது.